அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மா ஸ்டைலில் மாங்காய் சாதம் எப்படி பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் சமைச்சிட்ருக்காங்க. இது ரொம்ப பழைய வீடியோ இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ரெசிபி எடுத்து வச்சு போடலான்னு அப்லோட் பண்ணலான்னு தான் நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். நிறைய பேர் இருக்கும், நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறதுனால பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதே கடுகு பொரிஞ்சிட்டு கடலப்பருப்பும் உளுந்து வந்து கோல்டன் கலர் ஆனது. காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மாங்காயும் கேரட்டும் நான் திருவி வச்சுக்கோங்க. நான் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கும்போது ஒரு குழம்பு வேணாம், இது மாதிரியெல்லாம் செய்து சாப்பிட்லான்னா நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போது நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பசங்களும் சரி பெரியவங்களும் சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடலப்பருப்பு உளுந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு உளுந்து ஆட் பண்ணுறேன்னா ஆனால் 10 நிமிஷம் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஆட் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ண அப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போது அந்த கழுக்குன்னு கடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது துருவின கேரட்டும் மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு அரிசி வந்து உங்கள் நார்மல் நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் உப்பு இருக்கும், அதனால் நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வடித்து வச்சு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வடிக்கும்போது குழையாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா சாதம் குழஞ்சிட்டா இந்த மாதிரி ரைஸ்க்கு நல்லா இருக்காது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். மாங்காய் கேரட் ஆட் பண்ணி சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு மாங்காய் சாதமும் முட்டை மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய லெவலில் இதாகும்.